ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 400 டயா பைப்பை ஒரு 350 இல்லை 300 பைப்பு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடிமேடாக இருக்க ரெடியூசரும் இருக்குது. இப்போ நம்ம அப்படி இல்லை, நம்ம இருக்கிற பைப்பை வச்சு ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த பெரிய சைஸ் பைப் 400 டயா பைப் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மார்க் பண்ணிவிட்டு வி மாதிரி ஒரு இடத்துலையும் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். சுற்றி கட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 இன்ச்சோ இல்லை 4 இன்ச்சுக்கு விட்டு அதே மாதிரி வந்து மேலே ஒரு 10 ஓம் கேப்பும் கீழே வந்து ஒரு 2 ஓம் கேப் மாதிரி வி ஷேப்பில் வந்து நம்ம சுற்றி அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிறதுக்கப்புறம் நமக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். சுற்றி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஹீட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் கட்டிங் மிஷின் மூலிமா கன் மூலிமா நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம ஃபுல்லாக அதை வந்து ஏன்னா ஈஸியாக அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுற தட்டி அதை வளைக்க முடியாது. அதனால் வந்து அதை ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 தட்டிட்டு நம்ம இந்த கட் பண்ணியிருக்க இடத்துலலாம் வந்து நம்ம வெல்டிங் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடியூசர் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபுல்லாக ஜாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு வெல்ட் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயிண்ட் வெல்ட் அடிச்சுட்டு நம்ம அந்த வி ஷேப்பில் பார்த்த எல்லாமே வந்து இந்த மாதிரி வெல்டிங் அடித்து நமக்கு ஃபில் பண்ணிவிடுவாங்க கேப் எல்லாமே. இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் 400 பைப்லேருந்து நம்ம பைப் வந்து ரெடியூஸ் ஆகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.